ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அனைத்து இடஒதுக்கீட்டு பிரிவு சமூகங்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும். முடிந்தால் இதை அகில இந்திய அளவிலும் நாம் விரிவுபடுத்த வேண்டும். ஒரு 2 ஆண்டு கால செயல் திட்டமாக அல்லது 2.5 ஆண்டு கால செயல் திட்டமாக இதை முன்னெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அறிவிப்பு செய்து இதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டுதோறும் தமிழர் எழுச்சி நாள் என்னும் பெயரில் ஆகஸ்ட் 17 என்னுடைய பிறந்த நாளில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி வருகிறோம். கொரோனாவுக்கு முன்பு ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளில் பனை விதைகளை ஊன்றுவோம் என்கிற ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுத்தோம். வீடுகளில், நம்முடைய பின்புறம் அமைந்துள்ள தோட்டப் பகுதிகளில், கிராமப்புறத்து ஏரிக்கரை ஓரங்களில், குளத்துக்கரை ஓரங்களில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அரசு புறம்போக்கு நிலங்களில் இயக்க தோழர்கள் ஆங்காங்கே பனை விதைகளை ஊன்ற வேண்டும். அதற்காக பனை விதைகளை சேகரிக்க வேண்டும் என்று நான் அறிவிப்பு செய்து நானே பனை விதைகளை சேகரிக்கிற பணியில் கொட்டுகிற மழையில் ஈடுபட்டு பல்லாயிரக்கணக்கான விதைகளை வேளச்சேரியிலேயே திரட்டிவிட்டோம், சேகரித்து விட்டோம். ஏறத்தாழ 1 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் அதை நடத்தி காட்டினோம். லட்சக்கணக்கான பனை விதைகளை ஊன்றியதற்காக நமக்கு கின்னஸ் ரெக்கார்ட் சான்றிதழும் வழங்கப்பட்டது. அப்படி நம்முடைய பிறந்த நாளை வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்கிற பெயரிலே கேக் வெட்டுவது அல்லது வெடி வெடிப்பது, பொதுமக்களுக்கு உணவு உடை வழங்குவது என்கிற நிலையில் மட்டும் இல்லாமல் இதை ஒரு கருத்தியல் களமாக மாற்ற வேண்டும் அல்லது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் திட்டம் வரையறுத்து செயற்பாட்டு களமாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலே அதை செய்து காட்டினோம். ஆக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தீம், கருப்பொருள், தமிழர் எழுச்சி நாளுக்கான கருப்பொருள் அறிவிப்பது சிறந்தது என்கிற அடிப்படையில் தான் அவ்வாறு நாம் முன்னெடுத்தோம். ஆகவே இந்த ஆண்டு, போன ஆண்டு கொரோனா என்பதால் நாம் ஆகஸ்ட் 17 கொண்டாடவில்லை, தமிழர் எழுச்சி நாளை கொண்டாடவில்லை. என்னுடைய தமக்கையை வான்மதி அவர்களும் கொரோனாவுக்கு பலியான நிலையில் நமது கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் பலர் காலமான ஒரு சூழலில் நாம் ஆகஸ்ட் 17 கொண்டாடவில்லை. இந்த ஆண்டும் அப்படி கொண்டாட வேண்டாம் என்கிற ஒரு சோர்வு நிலையில் நான் இருந்தேன். ஆனால் நம்முடைய கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், குறிப்பாக தோழர் உஞ்சை அரசன், தம்பி பாவரசு போன்ற முதன்மை செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர்கள் ஏதேனும் ஒரு வழிகாட்டுதலை நாம் தர வேண்டும். பிறந்த நாளை நாம் விமரிசையாக கொண்டாடாவிட்டாலும் கூட கொண்டாட விரும்புகிறவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை தர வேண்டும். எளிமையாக கொண்டாடுவோம், ஆனாலும் ஒரு வழிகாட்டுதல் தேவை என்கிற அடிப்படையிலே ஒரு கலந்தாய்வை மேற்கொண்டு அதில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நான் முன்மொழிந்தேன். இந்த ஆண்டு நம்முடைய செயல் திட்டத்திற்கான கருப்பொருள் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமையை வலியுறுத்துவோம் என்பதாகும். சமூக நீதி சமூகங்கள் என்கிற சொல்லாடலை முதலாக அரசியல் களத்தில் கையாளுவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆங்கிலத்திலே ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்று சொல்வார்கள். ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்று சொன்னால் இடஒதுக்கீடு பெறுகிற சமூக பிரிவினர் என்று பொருள். இடஒதுக்கீடு பெறுகிறவர்கள் யார்? இதற்கு முன்பெல்லாம் இடஒதுக்கீடு என்றால் தலித்துகள், பழங்குடிகளை மட்டும்தான் சொல்லுவார்கள். கோட்டாவில் படிச்சுட்டு வந்துட்டான் என்று சொல்வார்கள்.
இவன் கோட்டாவில் வேலைக்கு வந்துட்டான் என்று சொல்வார்கள். ஆக கோட்டா என்கிற ரிசர்வ்டு கேட்டகரி இடஒதுக்கீடு பெறுகிற ஒரு சமூகம் அகில இந்திய அளவில் நெடுங்காலம் தலித் சமூகமும் பழங்குடி சமூகமும் தான். ஆங்கிலத்திலே ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ், எஸ்சி எஸ்டி அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் மைய அரசின், இந்திய ஒன்றிய அரசின் துறைகள் அனைத்திலும் குறிப்பாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் மக்கள் தொகை அடிப்படையில் இவர்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது நடைமுறையில் இருந்தது. மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு பின்னர் சமூக நீதி காவலர் மறைந்த மேனாள் பிரதமர் விபி சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் மண்டல் கமிஷன் நடைமுறைக்கு வந்த சூழலில் ஓபிசி என்கிற அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், எஸ்சி அல்லாத, எஸ்டி அல்லாத, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்கிற முன்னேறிய சாதிகள் அல்லாத அல்லது பார்ப்பனர்கள் அல்லாத இதர சமூக பிரிவினரை ஆங்கிலத்தில் ஓபிசி என்று அழைக்கிறோம். அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் ஆர் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். எஸ்சி எஸ்டி அல்ல, எஃப்சி அல்ல, எஃப்சியும் இல்லாத, எஸ்சி எஸ்டியும் அல்லாத இதர சமூக பிரிவினரை ஓபிசி என்று அரசு நிர்வாக வசதிக்காக அடையாளப்படுத்துகிறது. 4 கேட்டகரிஸ்: எஃப்சி ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், சமூக ரீதியாக முன்னேறியவர்கள்; எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட், தீண்டாமை கொடுமைகளுக்கு உள்ளாகி கல்வி வேலைவாய்ப்பு போன்றவை மறுக்கப்பட்டு நலிந்த நிலையில் இருக்கிற சமூக பிரிவினர் எஸ்டி. எஸ்சி எஸ்டி தீண்டாமை கொடுமை இல்லாத, அதே நேரத்தில் வஞ்சிக்கப்பட்ட சமூக பிரிவினர். அடுத்து இவர்கள் அல்லாத இதர பிரிவினர். 4 வகையான சமூக பிரிவினரை அரசு தமது நிர்வாக வசதிக்காக அடையாளப்படுத்தி இருக்கிறது. இந்த 4 வகையான சமூக பிரிவினரில் முதலில் எஸ்சி எஸ்டி என்கிற 2 சமூக பிரிவினருக்கு மட்டும்தான் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதார அடிப்படையிலும் முன்னேறி இருக்கிறார்கள். சமூக ரீதியாகவும் மேல் சாதி அல்லது உயர்ந்த சாதி என்கிற அங்கீகாரத்தோடு தலைநிமிர்ந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்கிற ஒரு முன்னுரிமை அவசியப்படவில்லை. சமூகத்திலேயே மிகவும் ஒடுக்கப்பட்ட நிலையில் சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி வஞ்சிக்கப்பட்ட நிலையிலே வறுமையில் உழலக்கூடிய சமூக பிரிவினரை மேம்படுத்த வேண்டுமானால் அவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்கிற பரந்த பார்வையின் அடிப்படையில், சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் ஓபிசி சமூகத்தினரின் வாழ்நிலையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கும் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே முன்னேறிய சமூகத்தினரோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கான வலிமை இல்லை. ஆகவே அவர்களுக்கும் சமூகத்தில் பின்தங்கிய ஒரு நிலை இருக்கிறது. கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கிறது, நில உடைமையற்றவர்களாகவும் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் இடையிலே பெரிய இடைவெளி இல்லை. வாழ்க்கை நிலை என்பது கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது.
என்று ஆய்விலே கண்டறிந்த பின்னர் அதற்கென்று நிறுவப்பட்ட அமைக்கப்பெற்ற விபி மண்டல் என்பவரின் தலைமையிலான ஒரு கமிஷன் ஆணையம் அறிக்கையை தயாரித்து அரசுக்கு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசிடம் அளித்தது. ஆனால் அது நீண்ட நாள் கிடப்பிலே போடப்பட்டிருந்தது. 1977க்கு பிறகு காங்கிரசுக்கு மாற்றாக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றியது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விபி சிங் அவர்கள் பிரதமராக முடிந்தது. அப்படி அவர் பிரதமராக இருந்த காலத்தில் அவர் மன்னர் பரம்பரையை சார்ந்தவராக இருந்தாலும் கூட உண்மையில் அவர் ஒரு ராஜ பரம்பரை அரச பரம்பரை குடும்பத்தை சார்ந்தவர், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வலிமையை பெற்றவர், உயர்ந்த சாதி என்கிற அந்தஸ்தை அல்லது தகுதியை பெற்றவர் என்றாலும் கூட அவர் சமூக நீதி பார்வை கொண்டவராக இருந்தார். சமூக நீதி அரசியலை உணர்ந்தவராக இருந்தார். ஆகவே அவர் பிரதமராக இருந்த காலத்தில் மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வந்தார். அவர் ஆட்சியில் இருந்த காலத்தில், பிரதமராக இருந்த காலத்தில் அவருக்கு ஆதரவாக இருந்த கட்சிகளுள் குறிப்பிடத்தகுந்த ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. வாஜ்பாய் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக காங்கிரஸ் அல்லாத கட்சிகளின் ஆட்சிக்கு ஆதரவு தரக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்தார். அதன் அடிப்படையில் விபி சிங் அவர்கள் பிரதமராவதற்கு பிஜேபியும் ஆதரவு தந்தது. ஆக பிஜேபி ஆதரவோடு அன்றைக்கு பிரதமர் நாற்காலியில் அமர்ந்திருந்த விபி சிங் அவர்கள் துணிந்து மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த முன்வந்தார். மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தினால் பிஜேபி தனது ஆதரவை விலக்கிக் கொள்ளும், வாபஸ் வாங்கிக் கொள்ளும் என்ற நிலை வெளிப்படையாக தெரிந்தது. பிஜேபியும் அப்படி எச்சரிக்கை விடுத்தது. ஆனாலும் அது குறித்து கவலைப்படவில்லை. என் அரசே போனாலும், பிரதமர் பதவியை நான் இழந்தாலும் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திய தீருவேன் என்று விபி சிங் அவர்கள் அன்றைக்கு மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தியதால் ஓபிசி மக்களுக்கு வேலை வாய்ப்பில் 27% இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்தது. சொல்லி வைத்தார் போல் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி விபி சிங் அவர்களுக்கு வழங்கியிருந்த ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டது. அதனால் விபி சிங் பிரதமர் பதவியை இழந்தார், ஆட்சி கவிழ்ந்தது. உள்ளபடியே ஓபிசி மக்கள் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும், யாரை போற்ற வேண்டும், யாரை வாழ்த்த வேண்டும்? விபி சிங் அவர்களையும் அவருக்கு உற்ற துணையாக இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களையும் தான். தலித் சமூகத்தை சார்ந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த கூடாது என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு அம்பேத்கரிய பார்வை உள்ளவர். அதனால் அவர் இந்த ஓபிசி பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு வழங்குவது சரிதான், நியாயம்தான், ஜனநாயகம்தான் என்று புரிந்து கொண்டார். அதனால் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்கினார். அகில இந்திய அளவில் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு தர போகிறோம் என்று விபி சிங் முடிவெடுத்த போது ஒரே ஒரு தலித் இயக்கம் கூட, அம்பேத்கர் இயக்கம் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இது வரலாறு. திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் ஏன் அம்பேத்கரையும் கடுமையாக விமர்சிக்கிற தலித் அல்லாத சமூகங்களை சார்ந்த இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களை வழிநடத்தக்கூடிய எந்த தலைவனுக்கும் இந்த வரலாறு தெரியாது. இந்த வரலாறு தெரிந்தாலும் அவனுக்கு வரலாறு சொல்லித் தர மாட்டார். வரலாறு சொல்லி தந்தால் நீ விவரமாகி விடுவாய். நீ விவரமாகிவிட்டால் அவன் தலைவராக இருக்க முடியாது. ஆகவே உன்னை வழிநடத்தக்கூடிய எந்த தலைவனும் இந்த வரலாறை சொல்லித் தர மாட்டான். உண்மையிலேயே ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள், ஓபிசினா வட தமிழ்நாட்டில் பிசி எம்பிசி சொல்லுவதுதான் ஆந்திராவிலிருந்து வட இந்தியா முழுவதும் ஓபிசி என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் தான் இந்த ஓபிசியை ரெண்டா பிரித்தார் கலைஞர், பிசி எம்பிசி.
பேக்வர்ட், மோஸ்ட் பேக்வர்ட், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள். ஓபிசி சமூகம் இரண்டாக இடஒதுக்கீட்டு பயனை முழுமையாக பெற வேண்டும் என்கிற ஒரு நல்நோக்கின் அடிப்படையில் கலைஞர் அவர்கள் 1989 மீண்டும் 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்ததும் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டார். விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தது யார்? ஏன் கவிழ்த்தார்கள்? இது மிக மிக முக்கியமாக ஓபிசி சமூகத்தை சார்ந்த அன்பு இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், அதிமுக, பாமக, மற்ற பல்வேறு கட்சிகள், சாதி அமைப்புகள், மத அமைப்புகள் எல்லாம் பிஜேபி பின்னால் நிற்கின்றன. பிஜேபிக்கு தம் பாதங்களை, அவர்களின் பாதங்களை கைகளை கொண்டு தாங்குகிறார்கள், சிவப்பு கம்பளம் இருக்கிறார்கள். இந்த பிஜேபி தான் ஓபிசி சமூகத்தை சார்ந்த, உங்கள் மொழியில் சொல்ல வேண்டுமானால் இந்து சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று இந்தியா முழுவதும் வன்முறை வெறியாட்டத்தை நடத்தியது. ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று இந்தியா முழுவதும் வன்முறை வெறியாட்டத்தை நடத்திய கட்சி பிஜேபி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இல்லை, அல்லது பாஸ்வான் கட்சி அல்ல, அல்லது மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சி அல்ல, அல்லது ராம்தாஸ் அத்வாலே தலைமையிலான கட்சி அல்ல, பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையிலான கட்சி அல்ல. இந்தியாவின் எந்த ஒரு தலித் அமைப்பும் பிசி எம்பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று ஒரு பேட்டி கூட கொடுக்கவில்லை, அறிக்கை கூட கொடுக்கவில்லை. வரவேற்றார்கள். விடுதலை சிறுத்தைகளும் வரவேற்கும். நீங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும்? யாரை நீங்கள் நண்பர்களாக பார்க்க வேண்டும்? யாரை நீங்கள் நட்பு சக்திகளாக பார்க்க வேண்டும்? பாரதிய ஜனதாவா, விசிகாவா? நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள், மல்லாந்து படுத்து மனசாட்சியோடு சிந்தித்து பாருங்கள். ஓபிசி சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்திய காலத்தில் அதை வரவேற்று ஆதரித்த விசிகா போன்ற இயக்கங்கள் உங்களுக்கு நட்பு சக்தியா? அப்படி இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு என்று சொல்லி வட இந்தியா முழுவதும் வன்முறை வெறியாட்டத்தை நடத்தியதோடு மட்டுமில்லாமல் அத்வானி தலைமையிலே ரத யாத்திரை என்கிற பெயரால் ரத்த யாத்திரை நடத்தினார்களே, அந்த வன்முறை கும்பலா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எஃப்சி சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் வீதிக்கு வந்து போராடியதில்லை. குறிப்பாக பார்ப்பனர்கள் யாரும் இதுவரையில் பேரணி நடத்தியதில்லை, இதுவரையில் தடியடி வாங்கியதில்லை, இதுவரையில் அவர்கள் சிறைச்சாலைக்கு போனதில்லை. ஆனால் முதல் முறையாக ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதற்காக பல்கலைக்கழகங்களில் படித்துக் கொண்டிருந்த பார்ப்பன சமூகங்களை சார்ந்த, முன்னேறிய சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் அத்தனை பேரும் வீதிக்கு வந்தார்கள். தூண்டிவிட்டது யார்? வன்முறை விதைத்தது யார்? ஓபிசிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைத்தது யார்? மண்டல் பரிந்துரையை கூடாது என்று எதிர்த்தது மட்டுமில்லாமல் சமூக நீதி காவலராக இருந்த விபி சிங் ஆட்சியையே கவிழ்த்தவர்கள். அவர்களோடு எப்படி உங்கள் தலைவர்களால் உறவாட முடிகிறது? அன்பு இளைஞர்களே, வன்னிய குலத்தை சார்ந்த இளைஞர்களே, முக்குளத்து சமூகத்தை சார்ந்த இளைஞர்களே, நாடார் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களே, ரெட்டியார், செட்டியார், பிள்ளைமார், கொங்கு வேளாளர், முதலியார் என்ற பெயர்களெல்லாம், கோனார் என்ற பெயர்களெல்லாம் உள்ள சமூக அடையாளங்களை கொண்டிருக்கிற அன்பு இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் எதிர்காலத்தை பாழாக்கிய கட்சி அல்லது பாழ்படுத்துவதற்காக போராடிய கட்சி, வன்முறையை கட்டவிழ்த்து விட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. புரிந்து கொள்ளுங்கள். அந்த கட்சியோடு உறவாடக்கூடிய தலைவர்கள் எப்படி உங்கள் நலன்களுக்கான தலைவர்களாக இருக்க முடியும்? மண்டல் பரிந்துரையை எதிர்த்தவர்களோடு இடஒதுக்கீட்டை, ஓபிசி சமூகத்திற்கு இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என்று வன்முறை வெறியாட்டத்தை கட்டமைத்து விட்ட பாஜகவோடு உறவாடக்கூடியவர்கள் எப்படி உங்களுக்கானவர்களாக இருக்க முடியும்? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இப்படித்தான் இடஒதுக்கீடு ஓபிசிக்கும் எஸ்சி எஸ்டிக்குமான
இடஒதுக்கீடு என்பது நடைமுறைக்கு வந்தது. எஃப்சியை தவிர, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை தவிர, ஓபிசி, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் எம்பிசி, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், மைனாரிட்டிஸ், முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ், இந்த சமூகங்கள் இடஒதுக்கீட்டை பெறுகிற சமூகங்கள். இந்த சமூகங்களைத்தான் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் சமூக நீதி சமூகங்கள் என்று அழைக்கிறோம். சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்றால் எஸ்சி ஒற்றுமை, எஸ்சி எஸ்டி ஒற்றுமை, எஸ்சி எஸ்டி எம்பிசி ஒற்றுமை, எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி ஒற்றுமை, எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி அண்ட் மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர், இவர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய கருத்தரங்கம் தான் இந்த கருத்தரங்கம். ஏன் ஒன்றுபட வேண்டும்? சமூக நீதியை பாதுகாப்பதற்காக. ஏன் சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும்? கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நமக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துவதற்காக. ஏன் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும்? அப்போதுதான் அதிகார வலிமையை பெற முடியும். அதிகார வலிமை என்றால் என்ன? விஓ ஆனாலும் அது அதிகார வலிமைதான், பியூன் ஆனாலும் அது அதிகார வலிமைதான், தாசில்தார் ஆனாலும் அது அதிகார வலிமைதான், ஆசிரியர் ஆனாலும் அது அதிகார வலிமைதான். ஒவ்வொருவருக்கும் அரசு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அரசு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிற ஒரு வயா மீடியா தான், வழிமுறைதான் சோசியல் ஜஸ்டிஸ் என்பது. அதற்கான கோட்பாடுதான் சமூக நீதி என்பது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே அரசியல் அதிகாரத்தை நுகரக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே அதிகார வர்க்கமாக இருக்க தொடரக்கூடாது. அந்த அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். ஐஏஎஸ் அதிகாரம், ஐபிஎஸ் அதிகாரம், காவல்துறை அதிகாரம், நீதித்துறை அதிகாரம், சட்டத்துறை அதிகாரம், இவை அனைத்தும் உழைக்கிற மக்கள் வரையில், கடைசி மனிதர்கள் வரையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். முதலில் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது நாம் வைத்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதாகும். கடைசி மனிதன் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜனநாயக உரிமை வேண்டும். எளிய சமூகம் என்றால் ஒவ்வொரு சோசியல் குரூப், சாதி அடையாளங்களோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூக பிரிவினருக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். தேர்தலை 10 ஆண்டு காலம் புறக்கணித்தோம். 99 தான் முதலாக ஐயா மூப்பனார் அவர்களோடு கைகோர்த்தோம். அப்போதுதான் நமக்கு சோபா அவர்கள் எல்லாம் அறிமுகம், சோ பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எல்லாம். அப்போது நாம் வைத்த முழக்கம் இதுதான். மேடையில் முதல் மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே பேசினார் மூப்பனார் அவர்கள். என்னை அழைத்து, என்ன உங்கள் முழக்கத்தை சொல்லுங்கள் என்று கேட்டார். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்று நான் சொன்னேன். அப்போது அந்த மேடையில் சொன்னார், எல்லோருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதுதான் எங்கள் கூட்டணியின் நோக்கம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிகாரம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, எல்லா மனிதர்களுக்கும், உழைக்கிற மனிதர்களுக்கும் என்ற முழக்கத்தை மதுரையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் என் கைகளை பிடித்துக் கொண்டு மூப்பனார் பேசினார். ஆக அந்த அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை கொண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எப்படி அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க முடியும்? அதற்கு என்ன சிஸ்டம், மெக்கானிசம்? எல்லா சிஸ்டத்திலும் அல்லது எல்லா மெக்கானிசத்திலும், நடைமுறையிலும் ஒரு கோட்பாடு பின்னணியில் இருக்கும். கோட்பாடு இல்லாமல் எந்த நடைமுறையும் இயங்காது. வன்முறை என்றால் கூட அதற்கு பின்னால் ஒரு கோட்பாடு உண்டு. அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்றாலும் அதற்கு பின்னால் ஒரு கோட்பாடு உண்டு. சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லது சமூக பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் பதற்றத்தை ஏற்படுத்த சாதி வெறியை தூண்ட வேண்டும், மத வெறியை தூண்ட வேண்டும். அமைதியை ஏற்படுத்த வேண்டுமானால் சகோதரத்துவத்தை பரப்ப வேண்டும். சகோதரத்துவம் என்பது கோட்பாடு.
சாதிவெறி மதவெறியை தூண்டுவதற்கு சனாதனம் கோட்பாடு. சனாதனம் என்கிற கோட்பாடு சாதிவெறியை மதவெறியை தூண்டச் செய்கிறது. நான் உன்னைவிட மேலானவன், நான் உன்னைவிட மேலானவன் என்கிற பிற்போக்கான கருத்துக்களை பரப்புகிறது. சாதி வெறியை தூண்டுகிறது. ஆண்ட பரம்பரை என்று சொல்ல வைக்கிறது. அறிவார்ந்த வழிமுறைக்கு மாறாக உணர்ச்சி வழியிலே வழி நடத்துகிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு கோட்பாடு உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு கோட்பாடு உண்டு. ஆகவே இன்றைக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதற்கும் ஒரு கோட்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாட்டின் பெயர்தான் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். ஜனநாயகத்தை கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விவரிக்கிற போது ஜனநாயகம் என்பது சோசியல் டெமோக்ரசி, சமூக ஜனநாயகம், பொலிட்டிக்கல் டெமோக்ரசி, அரசியல் ஜனநாயகம், பொருளாதார ஜனநாயகம், எக்கனாமிக்கல் டெமோக்ரசி. இன்னைக்கு பொலிட்டிக்கல் டெமோக்ரசி தான் உருவாகி இருக்கிறது. பொலிட்டிக்கல் டெமோக்ரசினா அரசியல்ல யார் வேணாலும் கட்சியை உருவாக்கிக்கலாம், அது ஜனநாயக உரிமை. யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம், அது ஜனநாயக உரிமை. யார் அதிகமான வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றதாக அறிவித்துக் கொள்ளலாம், அது ஜனநாயகம். யார் அதிக இடங்களை கைப்பற்றுகிறார்களோ அவர்கள் ஆட்சியில் அமரலாம், அது ஜனநாயகம். சட்டமன்றத்திலே எது பெரும்பான்மையான ஆதரவை பெறுகிறதோ அது சட்டமாகும், அது ஜனநாயகம். அதனால்தான் நாம் எல்லாம் கட்சியை தொடங்க முடிகிறது. அதனால்தான் நாம் எல்லாம் தேர்தலில் போட்டியிட முடிகிறது. அதனால்தான் நாம் எல்லாம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கூட பேச முடிகிறது. இது அரசியல் ஜனநாயகம். ஆனால் சோசியல் டெமோக்ரசி, சமூகத்திலே இன்றைக்கும் வெவ்வேறு குடியிருப்பு, இது ஊர் தெரு, இது சேரி, ஊர் தெருவிலும் இது கோனார் தெரு, இது தேவர் தெரு, இது செட்டியார் தெரு, இது பிள்ளைமார் தெரு, இது முஸ்லீம் தெரு, ஒரே ஊர், ஆனால் தனித்தனி சாதி அடையாளங்களோடு தெரு வீதி. கலந்து வாழ முடியாது. ஒரு நாடார், ஒரு கோனார், ஒரு செட்டியார், ஒரு ரெட்டியார், ஒரு முதலியார், ஒரு பிள்ளைமார் வாழ முடியாது. சாதி பார்க்காமல் திருமணம் செய்ய முடியாது. சாதி விட்டு சாதி திருமணம் செய்ய முடியாது. செய்தால் ஆணவ கொலைகள். சோசியல் டெமோக்ரசி இல்லை, சமூக ஜனநாயகம் இல்லை. அதை போல நீதி வழங்குவதிலும் கூட பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் உண்டு, எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் உண்டு, சோசியல் ஜஸ்டிஸ் உண்டு. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. அரசியல் நீதி, எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், பொருளாதார நீதி, இவையெல்லாம் வெற்றி பெற வேண்டுமானால், வென்றெடுக்க வேண்டுமானால் அடிப்படையில் சோசியல் ஜஸ்டிஸ் என்பது இருந்தாக வேண்டும். சமூக நீதி இருந்தால்தான் அரசியல் நீதி, சமூக நீதி இருந்தால்தான் பொருளாதார நீதியை நிலைத்ததாக, ஒரு நிலையானதாக வென்றெடுக்க முடியும். டெம்பரரியா வந்து போறதல்ல. இப்ப பிசினஸ் எடுத்துக்கிட்டா எல்லா சாதியும் ஒன்னா சேர்ந்துருவாங்க, அதுல ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும் ஓரளவுக்கு. பாலிடிக்ஸ் எடுத்துட்டா எல்லாரும் அண்ணன் தம்பின்னு நம்ம மேடையில் சொல்லுகிறோம், சாதியை பார்க்கறதில்ல. ஓட்டு முக்கியமானது, அதுல சகோதரத்துவம் வந்துடும். சமூகம்னு பார்த்துட்டா நீ வேற நான் வேற, ஓன் தெருவுக்கு நீ போ, என் தெருவுக்கு நான் வர. கலாச்சாரம் பார்த்துட்டா ஓன் சுடுகாட்டு வேற, என் சுடுகாடு வேற, உன்னுடைய திருமணம் வேற, என்னுடைய திருமணம் வேற, நீ கட்டுற தாலி வேற, நான் கட்டுற தாலி வேற. அதை யாரும் விமர்சிக்கவும் கூடாது, மாற்று கருத்து சொல்லக்கூடாது, தவறு என்று சொல்லக்கூடாது, மூட நம்பிக்கை என்று பேசக்கூடாது. உன்னுடைய கோவில் வேறு, என்னுடைய கோவில் வேறு, உன்னுடைய கடவுள் வேறு, என்னுடைய கடவுள் வேறு, உன்னுடைய வழிபாட்டு முறை வேறு, என்னுடைய வழிபாட்டு முறை வேறு. அதை யாரும் பேசக்கூடாது, விமர்சிக்க கூடாது. அவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கிறது. எனவே இந்த வேறுபாடுகள் பாகுபாடுகளை உருவாக்குகிறது. வேறுபாடு வேறு, பாகுபாடு வேறு. வேறுபாடு என்பது இருந்தே தீரும் சமூகத்தில், இயற்கையில். பாகுபாடு என்பது நாமே உருவாக்குவது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஆண் பெண். ஆண் பெண் என்பது இயற்கை, அது வேறுபாடு. ஆண் என்பது பெண்ணிலிருந்து வேறுபடுகிறோம், பெண் என்பது ஆணிலிருந்து வேறுபடுகிறோம், அது வேறுபாடு.
ஒருவன் கல்வி கற்றவன், இன்னொருவன் கல்வி கற்காதவன், படித்தவன் படிக்காதவன் ஒரு வேறுபாடு. நிலம் உள்ளவன் நிலம் இல்லாதவன், அவன் ஏழை இவன் பணக்காரன், இது வேறுபாடு. ஆனால் ஏழை பணக்காரன் என்பதற்காகவே பணக்காரன் ஏழையை தீண்டப்படாதவனாக பார்ப்பதோ, வெளியே நில் என்பதோ, அடிமையாக அவனை நடத்துவதோ, அதற்கு பெயர் தான் பாகுபாடு. பெண் என்பதனால் படித்தது போதும் என்று 8வதிலேயே படிப்பை நிறுத்துவது, கருத்து சொல்லாதே என்று தடுப்பது, நோஞ்சானாக இருந்தாலும் தாய்மாமனை கட்டிக்கொள் என்று கட்டாயப்படுத்துவது, இது பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன். ஆகவே இந்த பாகுபாடுகளை, வேறுபாடுகளை கொண்ட ஒரு சமூகத்தில் குறைந்தபட்ச ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டுமானால் சகோதரத்துவம் தேவைப்படுகிறது. சகோதரத்துவம்னா எல்லாரும் அண்ணன் தம்பியா இருக்கணுங்கிறது மட்டும் இல்லை, ஒரு நட்புறவாய் இருப்பதற்கு பெயரே ஃப்ரெட்டர்னிட்டி என்றுதான் பெயர். இல்லைன்னா வெறுப்பா பார்ப்பான். அரசியல் எல்லாரும் அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிறோம், ஆனா சமூகத்தில் நம்ம அப்படி சொல்லிக்க முடியாது. ஒரு பிராமணரை போய் நீங்க அண்ணன் சொல்ல முடியாது, உறவு கொள்ள முடியாது, உறவாட முடியாது. நீ யாரா என்ன அண்ணன் சொல்ற, மாமன் மைத்துனர் என்று உறவாட முடியாது. சமூகம் அப்படியே துண்ட பிளவுபட்டு கிடக்கிறது. பெரிய தடுப்பு சுவர் இருக்கிறது. ஒரே ஊர் தெருவுக்குள்ள இருந்தாலும் ஒவ்வொரு சாதியும் தனித்தனி உறவை கொண்டிருக்கிறது, சமூக உறவை. ஒவ்வொரு சாதிக்கிடையிலேயும் உயர்வு தாழ்வு என்கிற உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. வர்ணாசிரம கொள்கைப்படி பார்ப்பனர்கள் மட்டும்தான் உயர்ந்த சாதி. பார்ப்பனர்களுக்கு கீழே எல்லா சாதிகளும் கீழ் சாதிதான். ஆகவே அந்த பாகுபாடு, அதுதான் பாகுபாடு. இந்த பாகுபாடுகளை களைவதற்கு அடிப்படை தேவை, உழைக்கிற மனிதர்கள் அதிகார வலிமை பெற்றவர்களாக மாற வேண்டும். அதைத்தான் ஆங்கிலத்திலே எம்பவர்மெண்ட் என்று சொல்கிறார்கள். எம்பவர்மெண்ட், அதிகார வலிமை மயப்படுத்துவது. ஒவ்வொருவரையும், யார் அவர் டிஎஸ்பி அப்புறம் தான் சாதி, இவர் யார் எஸ்பி அப்புறம் தான் சாதி, இவர் யார் ஐஏஎஸ் கலெக்டர் அப்புறம் தான் சாதி. அதிகாரம் வந்த பிறகு அதிகாரம் முன்னால வந்து விடுது. அதிகாரம் அவன் கையிலே வந்த பிறகு அவனை கலெக்டராகத்தான் முதலில் நமக்கு தெரிகிறான், அடையாளப்படுத்தப்படுகிறான். அப்புறம் தான் அவன் நம்மாளா வேற ஆளான்னு பார்ப்பான். அவர் எந்த ஏரியா, அவர் யாருக்கு சொந்தம். ஆனாலும் அங்கே உன் ஜம்பம் பலிக்காது. ஒருவன் ஐஏஎஸ் ஆகிவிட்டால், ஐபிஎஸ் ஆகிவிட்டால் அவனுக்கான தன் அதிகாரத்தை, அவனுடைய டிஸ்கிரிஷனரி பவரை ஒரு முதலமைச்சரால் கூட தடுக்க முடியாது. டிரான்ஸ்பர் போடலாம், பவரை பறிக்க முடியாது. அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ், அதுதான் சமூக நீதி. எம்பவர்மெண்ட் ஆஃப் தலித்ஸ், எம்பவர்மெண்ட் ஆஃப் ட்ரைபல்ஸ், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், எம்பவர்மெண்ட் ஆஃப் ஓபிசி. ஆனா இன்னைக்கும் இந்த காலத்திலே இடஒதுக்கீடு வந்து இத்தனை 10 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் உச்ச நீதிமன்றத்திலே எத்தனை நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் எடுத்து பட்டியல் போட்டு பார்த்தால் அதில் ஒரு ஓபிசி கூட கிடையாது. ஏன் உச்ச நீதிமன்றத்திலே ஓபிசி வர முடியவில்லை என்று எதிர்த்து போராட வேண்டியவர்கள் ஏன் திருமாவளவன் இங்க கொடியேற்றினாலும் போராடுறான்? எந்த அளவுக்கு அவர்கள் பின்தங்கி கிடக்கிறார்கள், எந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு தம்மை பின்பற்றக்கூடிய தொண்டர்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். நமக்கான வாய்ப்பு உச்ச நீதிமன்றத்திலே பதிவோயிருக்கிறது, உயர் நீதிமன்றத்திலே பதிவோயிருக்கிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிகளிலே நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இடம்பெற முடியவில்லை. பேராசிரியர்களாக இவ்வளவு பேர் மற்றவர்கள் இருக்கிறார்கள், உயர்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், நம்மால் வர முடியவில்லை. எல்லா கோவில்களிலும் பார்ப்பனர்களே பூசாரிகளாக இருக்கிறார்கள், நம்மால் நுழைய முடியவில்லை. மேல் சாதி என்று நாம் பிற சாதிகளை அடித்து நொறுக்குகிறோம். ஆனால் ஒரே ஒரு ஆள் உடம்பிலே மேல் சட்டை போடாமல் பூநூல் போட்டு இருக்கிறவன் நம்மையும் வெளியே நிறுத்துகிறானே, அது அவமானம் இல்லையா என்று எண்ணி பார்க்க முடியவில்லை. அதை சொல்லித்தர அவர்களால் முடியவில்லை. அந்த ஊர்ல திருமாவளவன் கொடியேற்றினா அதை போய் அறுத்து போட்டுவான். நாட்டையே கூறு போட்டு விற்றுக் கொண்டிருக்கிறார் மோடி. அந்த மோடியை எதிர்ப்பதற்கு திராணி இல்லை. திருமாவளவன் கொடியேற்றுவதுதான் இவர்களுக்கு பெரிய பிரச்சனை. இந்த மண்ணின் மைந்தன், இந்த பூர்வீக குடி, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் ஒரு இடத்திலே 10 பேர் குடியேற்றக்கூடிய இடத்திலே திருமாவளவனும் கொடியேற்றுகிறான் என்பதா உனக்கு உரிமை பறிபோனது? அதுவா உனக்கு பெரிய பாதிப்பு?
அதுவா உனக்கு மிகப்பெரிய கௌரவ இழுக்கு? பொதுத்துறையை விற்றுக் கொண்டிருக்கிறாரே மோடி, எல்ஐசியை தனியாருக்கு விற்கிறாரே, எல்லா விமான நிலையங்களையும் தனியாருக்கு விற்கிறாரே, ஒட்டுமொத்த தேசத்தையும் கூறு போட்டு விற்றுக் கொண்டிருக்கிறாரே, உன் அடிமடியில் கை வைக்கிறாரே. மோடியை எதிர்த்து பேசுவதற்கு என்றைக்காவது நீ அரசியல் சொல்லிக் கொடுத்திருக்கிறாயா? நாடு எப்படி தனியார்மயமாகிக் கொண்டிருக்கிறது. தனியார்மயமானால் இடஒதுக்கீடு பறிபோகும். இடஒதுக்கீடு பறிபோனால் மறுபடியும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தவிர, விறகு வெட்டுவதை தவிர, ஆடுபாடு வைப்பதை தவிர எதிர்காலத்தில் நம்முடைய வாரிசுகளுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் போய்விடும். ஏன்னா எல்லாம் நவீனமயமாகி வருகிறது. ஆட்குறைப்பு வேகமாக நடக்கிறது. உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல் என்கிற கொள்கை காரணங்களால், காட்டு ஒப்பந்தத்தால், இந்தியாவும் அதில் கையெழுத்து போட்டதனால் அந்நிய முதலீடுகள் மிக தாராளமாக வந்து இந்தியாவில் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. எங்கோ இருக்கிறான் முதலாளி, இங்கே அவன் பெயரில் கம்பெனி. அவன் ஒரு ஆளை கூட நியமனம் செய்வதில்லை, இங்கே இருக்கிற ஆட்கள் வேலை செய்கிறார்கள். அவன் மண்ணில் தண்ணீர் எடுப்பதில்லை, நம்முடைய மண்ணில் தண்ணீர் எடுக்கிறார்கள். அவனுடைய மண்ணில் மூலப்பொருள் எடுப்பதில்லை, நம்முடைய மண்ணிலேயே மூலப்பொருள் எடுக்கிறார்கள். இங்கேயே உற்பத்தி செய்கிறார்கள், இங்கேயே கழிவை கொட்டுகிறார்கள், நம்முடைய தண்ணீரை உறிஞ்சுகிறார்கள், நம்முடைய தண்ணீரை நஞ்சாக்குகிறார்கள், நம்முடைய காற்றை நஞ்சாக்குகிறார்கள், மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்லி தந்தல்லவா போராட வைக்க வேண்டும்? இதையெல்லாம் சொல்லி தந்தல்லவா அரசியல் படுத்தி அல்லவா இந்த தனியார்மயமாதலை எதிர்க்க சொல்ல வேண்டும்? நீ திருமாவளவன் வந்தா கார்ல கல்லெடுத்து அடின்னு சொல்லி கொடுத்தால் சமூகம் உருப்படுமா? உன் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லுகிற திருமாவளவனா உனக்கு எதிரி? தனியார்மயமாதலை எதிர்த்து போராட வேண்டியவனை, அதற்கு அவனை பக்குவப்படுத்தாமல் விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றக்கூடாது, விடுதலை சிறுத்தைகள் கூட்டம் போடக்கூடாது, கொடியேற்றக்கூடாது என்றெல்லாம் கல்லெடுத்து அடிக்க கற்றுத்தருகிற தலைவன் எப்படி ஒரு சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய தலைவராக இருக்க முடியும்? எண்ணி பாருங்கள். விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள். தமிழ்நாடும் கொந்தளித்திருக்க வேண்டாமா? பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களை சார்ந்த விவசாய பெருங்குடி மக்கள் தொடர்ந்து ஓராண்டு காலம், உலக வரலாற்றில் இப்படி ஒரு போராட்டம் எந்த நாட்டிலும் தொடர்ச்சியாக நடந்திருக்க முடியாது. கடுமையான வெயில், கடுமையான குளிர், இரவு பகல், காட்டு பூச்சிகள், கொசுக்கள், நச்சு உயிரிகள். ஆனாலும் அதை பற்றி பொருட்படுத்தாமல் ஏறத்தாழ 700-800 பேர் களப்பலியாகி இருக்கிற நிலையிலும் கூட அதிலிருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து போராடியதன் விளைவாக ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் என்பதை போல மோடியும் பறந்து விட்டார். விவசாயிகளின் போராட்டத்தால் மோடி இன்றைக்கு வீழ்ந்து விட்டார். எங்களை யாரும் அசைக்க முடியாது. ஒரு கார் புள்ளி, கமா புள்ளியை கூட நீக்க மாட்டோம். அந்த சட்டத்தில் எந்த திருத்தத்தையும் கொண்டு வர மாட்டோம். அந்த போராட்டத்தை ஆதரிப்பவர்கள் எல்லாம் வெறும் பிழைப்புவாதிகள், கோஷங்களை எழுப்பி பிழைக்கக்கூடிய பிழைப்புவாதிகள் என்றெல்லாம் நாடாளுமன்றத்திலேயே மக்களவையிலேயே பேசியவர் மோடி. இவர்கள் கலைந்து விடுவார்கள், சிதறி விடுவார்கள். எத்தனை நாள் இவர்களால் போராட முடியும்? எவ்வளவு நாள் இவர்களால் பட்டினி கிடக்க முடியும்? எவ்வளவு நாள் இவர்களால் குளிரில் கிடந்து வாட முடியும்? நாம தமிழ்நாட்டில் பார்க்கிற குளிர்லாம் கிடையாது, கற்பனை கூட செய்ய முடியாது. நீங்க வட இந்தியாவில் இருக்கிற குளிர், டெல்லியில் இருக்கிற குளிர், ஒரு நாள் கூட நம்மால் அங்கே வாழ முடியாது. கோட்டு போட்டா கூட, லெதர் கோட்டு போட்டா கூட தாங்காது. அப்படியே ஊசி குத்துற மாதிரி குத்தும் டெல்லி குளிர். உத்தரப்பிரதேச மாநிலம், அந்த வட இந்திய மாநிலங்களில் அவ்வளவு கடும் குளிர். இமயமலை ஒட்டியுள்ள அந்த பகுதிகளில் அவ்வளவு கடுமையான குளிர். அந்த குளிரிலும் சமரசமாகாமல் போராடிய போராளிகள் விவசாய பெருங்குடி மக்கள். இன்னைக்கு வேற வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்டு சட்டங்களை திரும்ப பெற்றிருக்கிறார் மோடி என்றால் அது எவ்வளவு பெரிய போராட்டம்! அப்படியல்லவா போராடுவதற்கு தம்முடைய தொண்டர்களை வழிநடத்த வேண்டும். 10 செகண்ட்ல கண்ணுல பட்டுதோ படலையோ ஒரு காலண்டர். அதற்காக 15 நாள் தமிழ்நாட்டிலே என்ன என்ன விமர்சனங்கள். ஒரு கட்சி, நான் அந்த சமூகத்தை சொல்லவில்லை,
ஒருத்தன் கேட்குறான், என்னங்க இந்த அக்கினி செட்டிக்கு என்ன அடையாளம், எதுக்காக அதை நீங்கள் உங்கள் குலத்தின் சின்னமாக வச்சிருக்கீங்கன்னா அவங்க சொல்ல தெரியல. அட்லீஸ்ட் அந்த புராணத்தையாவது ஒழுங்காக சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லையா? வரலாறு, சமூக நீதி வரலாறு சொல்லி தரவில்லை என்றாலும் கூட அக்னி செட்டி என்பது எப்படி நமக்கான அடையாளமாக மாறியது, மகாபாரதத்திலே அது எப்படி வருகிறது, யாகம் நடத்திய முனிவர் பெயர் என்ன, அந்த யாகத்தில் தோன்றிய அசுரர்கள் யார், அவர்களின் குலத்திலிருந்து வந்தவர்கள் தான் நாம், திரௌபதியை எப்படி வழிபடுகிறோம், மகாபாரதத்தில் வருகிற அந்த கதையையாவது புராண கதைகளையாவது தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லி தந்திருக்க வேண்டாமா? அவன் சொல்ற, எனக்கு அது கூட தெரியல, தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன். ஆனா அவனுக்கு அந்த சக்தி, அந்த சக்தியை நீ இழிவுபடுத்திட்ட, அந்த உணர்ச்சி மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு கட்சி எப்படி தம் தொண்டர்களை அரசியல் படுத்தி இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். சமூகத்தின் நம்பிக்கையை நான் குறை சொல்ல, ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை எனக்கு உடன்பாடு இல்லை என்பது வேறு. ஆனால் அந்த சமூகம், ஒவ்வொரு சமூகமும் கொண்டிருக்கிற நம்பிக்கையை நான் விமர்சிக்கவில்லை. ஆனாலும் கூட புராணம் எது, வரலாறு என்று வேறுபடுத்தி சொல்லித்தர வேண்டும். அறிவியல் எது, நாம் நம்பிக்கொண்டிருக்கிற மூட நம்பிக்கை எது, சொல்லித்தர வேண்டும். ஒரு காலத்தில் பூமி தட்டன் சொன்னதுக்காகவே கிறிஸ்தவர்கள் அப்படி சொன்னவனை விரட்டிட்டு போய் அடிச்சு கொண்டான். எங்க பைபிள்ல பூமி உருண்டைன்னு சொன்னவன கலீலியோ சொல்றார், பூமி உருண்டை வடிவத்தில் தான் இருக்குன்னு. எங்க பைபிள்ல தட்டன் தான் சொல்லிருக்கு, நீ எப்படா வந்து உருண்டைன்னு சொன்ன, அடிச்சே கொண்டான். இது ஒரு நம்பிக்கை. எங்க நம்பிக்கைக்கு மாறாக நீ பேசுகிறாய், அதுவே. அறிவியல் வளர வளர, அறிவியலை தெரிந்து கொள்ள இது போன்ற புராண கதைகளின் மீதான நம்பிக்கை தானாக தகர்ந்து விடும், உதிர்ந்து போகும். அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்லாம வச்சிருக்காங்க. அறிவியல் கதைகளை, வரலாற்று உண்மைகளை சொல்லக்கூடாது, சொல்லிட்டா அப்புறம் அவங்க பின்னால யாரும் போக மாட்டாங்க. இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். அருமை தோழர்களே, எம்பவர்மெண்ட் என்பது அதிகார வலிமைப்படுத்துவது. ஒரு பெண் படித்து விட்டால் அந்த பெண் யாரையும் சார்ந்து நத்தி பிழைக்கிற, அதாவது நத்துதல்னா அண்டி பிழைக்கிற ஒரு நிலை இருக்காது. ஒரு டீச்சர் ஆயிட்ட ஒரு பெண்மணி, ஒரு சகோதரியை பாருங்க, புருஷன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும், குடும்பத்தை கவனிக்கிறவனா இருந்தாலும் கவனிக்காதவனா இருந்தாலும், 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளை அவங்களை காப்பாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை அந்த பெண்மணிக்கு வந்து விடுகிறது. அதிகாரம் அந்த நம்பிக்கையை தருகிறது. அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? சமூக நீதியில் இருந்து வந்தது. ஆக உலகம் முழுவதும் 2 சாதிதான், அதிகாரம் உள்ளவர்கள், அதிகாரம் இல்லாதவர்கள். அதிகாரம் இல்லாதவன் எந்த மதமாக இருந்தாலும் நசுக்கப்படுவான். அதிகாரம் இல்லாதவன் எந்த சாதியா இருந்தாலும் நசுக்கப்படுவான். அதிகாரத்தில் இருப்பவன் ஒடுக்குகிறவனாகவும், அதிகாரம் இல்லாதவன் ஒடுக்கப்படுகிறவனாகவும் இருப்பான். அதிகாரம் உள்ளவன் ஏமாற்றுகிறவனாகவும், வஞ்சிக்கிறவனாகவும், நசுக்குகிறவனாகவும், சுரண்டுகிறவனாகவும் இருப்பான். அதிகாரம் இல்லாதவன் அந்த சுரண்டலுக்கு ஆட்படக்கூடியவனாக இருப்பான். அருமை தோழர்களே, அதிகாரம், அரசியல் அதிகாரம் வலிமை வாய்ந்த ஒன்று. அந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதற்கான ஒரு கோட்பாடுதான் சமூக நீதி. அந்த சமூக நீதியை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதுதான் சங் பரிவார்களின் நோக்கம். சங் அப்படின்னா சங்குன்ற பாருங்க, அதுக்கு முன்னால வர்ற சங், அது சங்கம் என்ற சொல்லின் சுருக்கம். சங்கம் என்றால் இன்றைக்கு இந்திய அளவிலே ஒரே ஒரு அமைப்பை அடையாளப்படுத்துகிறது. எந்த சங்கம் என்றால் ராஷ்டிரிய ஸ்வயசேவக் சங். ராஷ்டிரிய ஸ்வயசேவக் சங், ராஷ்டிரியன்னா தேசிய, ஸ்வயசேவக் அப்படின்னா தன்னார்வ தொண்டு, சங் என்றால் அமைப்பு, தேசிய தன்னார்வ தொண்டு இயக்கம், அதுதான் RSS. பேர் நல்லா தான் இருக்கு. ஆனா அவங்களுடைய கண்டென்ட், அவங்க கோட்பாடு என்னன்னா, 2000 வருடங்களுக்கு முன்னால சொசைட்டி எப்படி இருந்ததோ அப்படிதான் மறுபடியும் இருக்கணும். அதான் அவங்க விரும்புறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவனுடைய ஆட்சி பரப்பு எங்கெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் பாரதம்,
அகண்ட பாரதம், ஆப்கானிஸ்தான் வரையிலும் பாரதம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ், இதெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்த நிலப்பரப்பு. இவை அனைத்தையும் அகண்ட பாரதம் என்கிற பெயரில் ஒருங்கிணைக்க வேண்டும். பாகிஸ்தானையும் கைப்பற்றணும், ஆப்கானிஸ்தானையும் கைப்பற்றணும், பங்களாதேஷையும் கைப்பற்றணும். இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்ட வேண்டும். பெரும்பான்மையாக இந்துக்கள் வசிக்கக்கூடிய தேசம் என்பதால் இதற்கு இந்து தேசம், இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்ட வேண்டும். பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக குடும்பத்திற்குள் குடும்பத் தலைவியாக மட்டும் வாழ வேண்டும். கர்ப்பிணிகளாக உத்தமிகளாக வாழ வேண்டுமானால் பெண்கள் படிக்கக்கூடாது, அதிகாரத்துக்கு போகக்கூடாது. மேல் சாதி கீழ் சாதி என்கிற சமூக கட்டமைப்பு நிலவ வேண்டும். உயர்ந்த சாதி, இந்த வர்ணாசிரம கோட்பாடு மீண்டும் நடைமுறையில் இருக்க வேண்டும். பிராமணர்கள் எல்லா வர்ணங்களையும் விட மேலானவர்கள், சத்திரியர்கள் வைசியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் மேலானவர்கள், வைசியர்கள் சூத்திரர்களுக்கு மேலானவர்கள், ஆனா பிராமணர்களுக்கு கீழானவர்கள். வைசியன் சத்திரியனுக்கு கீழானவன், வைசியன் சூத்திரனுக்கு மேலானவன், சூத்திரன் வைசியனுக்கு கீழானவன். இது வர்ண தர்மம் சொல்லுகிறது. இந்த 4 வர்ணங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான சாதிகளுக்கும் கீழான சாதி என்று பஞ்சமர்களை சொல்லுகிறார்கள். ஆனால் வர்ணாசிரம கோட்பாட்டின்படி 4 வர்ணம் தான் அந்த இந்து சமூகத்துக்குள், அந்த சனாதன தர்மத்துக்குள், அந்த சாதி அமைப்புக்குள் 4 வர்ணம் தான். இவங்க யார் அப்படின்னா கீழே உள்ள வர்ணம் அல்ல. அப்படி இருந்தா பஞ்சவர்ணம் சொல்லியிருப்பான். சதுர்வர்ணம் தான். சதுர்வர்ணம்னா 4, இன்னொரு வர்ணம் சேர்த்தா பஞ்சவர்ணம், 5 சாதி, 5 வர்ணம். பஞ்சவர்ணம் கிடையாது. இவங்க யாருன்னா இந்த 4 வர்ணங்களையும் எதிர்த்து நிற்கிற, எதிரில் நிற்கிற சமூகம். அடியில் கிடக்கிற சமூகம் இல்லை, எதிரில் நிற்கிற சமூகம். 4 பேரை ஒரு ஆள் எதிர்த்து நிற்கிறான். ஏன்னா இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை இவன் ஏற்காதவன். வேறு எந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவன் என்றால் பௌத்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவன், பௌத்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டவன். பௌத்தம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் இருக்கிற கோட்பாட்டை சொல்லுகிறது. அம்பேத்கர் சொல்றார், நான் எழுதியிருக்கக்கூடிய முகவுரையில் 3 முக்கியமான முழக்கங்களை வைத்திருக்கிறேன். இந்த 3 முக்கியமான முழக்கங்களையும் பிரெஞ்சு புரட்சியில் இருந்து நான் காப்பி அடித்ததாக பலர் நினைக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த முக்கியமான 3 முழக்கங்களையும் நான் பிரெஞ்சு புரட்சி வரலாற்றில் இருந்து காப்பி அடிக்கவில்லை, பகவான் புத்தரின் கோட்பாட்டில் இருந்து எடுத்துக்கொண்டேன் என்று அவர் சொல்கிறார். பகவான்னா கடவுள்னு அர்த்தம் இல்லை, மேலானவர், மேன்மையாளர் என்கிற பொருள். புத்தரின் கோட்பாட்டில் இருந்து என்ன எடுத்துக்கொண்டார்? அந்த 3 முழக்கங்கள் என்ன? பிரியாம்பிள், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்கிற அந்த அரசமைப்பு சட்டத்தில் முகவுரை இந்தியாவை, புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கொள்கையை பேசுகிற ஒரு கோட்பாட்டு அறிக்கையாக இருக்கிறது. அது ஒரு மேனிஃபெஸ்டோ. எப்படி காரல் மார்க்சும் ஏங்கல்ஸும் ஒரு கம்யூனிஸ்ட் அறிக்கையை தயார் செய்தார்களோ, உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்று இந்த சமூகம் 2 வர்க்கங்களாக பிரிந்து கிடக்கிறது. ஒன்று ஆளும் வர்க்கம், இன்னொன்று பாட்டாளி வர்க்கம் என்று. இந்த வர்க்கத்தில் ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து பாட்டாளி வர்க்கம் உலகம் முழுவதும் தொழிலாளர்களாக ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்ற ஒரு கம்யூனிஸ்ட் அறிக்கையை காரல் மார்க்ஸ் அளித்தாரோ, அப்படி புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வழங்கிய ஒரு அறிக்கை தான் பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முகவுரை. அதில் அவர் முக்கியமான 3 முழக்கங்களை வைக்கிறார். லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. லிபர்ட்டி சுதந்திரம், ஈக்வாலிட்டி சமத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம். இந்த 3ம் சேர்ந்ததுதான் ஜனநாயகம். டெமோக்ரசி இஸ் நத்திங் பட் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த 3ம் சேர்ந்ததுதான் ஜனநாயகம். இந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டதால், இந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டால் சாதி இல்லை
இந்த கருத்திலே ஏற்றுக்கொண்டால் பிறப்பின் அடிப்படை உயர்வு தாழ்வு இல்லை, இந்த கருத்திலே ஏற்றுக்கொண்டால் வர்ணாசிரம கோட்பாடு இல்லை, இந்த கருத்திலே ஏற்றுக்கொண்டால் ஆண் பெண் பேதம் இல்லை, இந்த கருத்திலே ஏற்றுக்கொண்டால் அனைவருக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அப்பதான் சமத்துவத்தை எட்ட முடியும், சமத்துவத்தை எட்ட முடியும். ஆகவே இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களைத்தான் அன்டச்சபிள்ஸ் என்றார்கள். இவன் நம்ம கருத்தோட ஒத்து வராதவன், இவன் தள்ளி வை, இவனை தொடாத, அல்லது இவனோடு சேர்ந்து பழகாத, இவன் எதிரி. இங்க மாட்டு கறி தின்னதாலெல்லாம் தள்ளி வைக்கல, கீழான தொழில் செய்ததற்காக தள்ளி வைக்கல. உயர்வான கருத்தை ஏற்றுக்கொண்டதால், சகோதரத்துவ கருத்தை ஏற்றுக்கொண்டதால், சமத்துவ கருத்தை ஏற்றுக்கொண்டதால், சாதி ஒழிப்பை முன்னிறுத்தியதால், சனாதனத்தை எதிர்த்ததால், அந்த கான்ட்ராடிக்ஷன், அந்த முரண்பாட்டால் இரண்டு சமூகங்களாக இங்கே பிரிந்து விட்டது. ஒன்று சனாதனம், இன்னொன்று ஜனநாயகம். ஒன்று சாதிய கட்டமைப்பு, இன்னொன்று சகோதரத்துவ வாழ்க்கை முறை. ஒன்று ஆதிக்க உணர்வு, இன்னொன்று சகோதரத்துவ உணர்வு, சமத்துவ உணர்வு. அருமை தோழர்களே, இப்படி பிளவுபட்டு சிதறொன்று கிடக்கிற இந்த சமூகங்களை இன்றைக்கு ஒருங்கிணைப்பதற்கான ஒரே ஒரு அடையாளம் சமூக நீதி அடையாளம். உன்னுடைய அடையாளம் எது என்றால் சாதி என்னுடைய அடையாளம் அல்ல, உன்னுடைய அடையாளம் எது என்றால் மதம் என்னுடைய அடையாளம் அல்ல, என்னுடைய அடையாளம் சமூக நீதி. எனது முகம் சமூக நீதி முகம். இந்த உணர்வோடு நாம் இணைந்தால்தான், இந்தியா முழுவதும் இணைந்தால்தான் இந்த சமூக நீதிக்கு எதிரான சங் பரிவார்களை நாம் வீழ்த்த முடியும். சங் பரிவார் என்றால் RSS குடும்பங்கள் என்று பெயர். RSS குடும்ப அமைப்புகள். பரிவார் என்றால் குடும்பம் என்று பொருள். சங் பரிவார் என்றால் RSS குடும்பங்கள் என்று பொருள். RSS குடும்பம்னா RSS சொல்லக்கூடிய கருத்தை எவெல்லாம் பிரதிபலிக்கிறானோ அவெல்லாம் அந்த பரிவாருக்குள்ள வந்துடுறான். சாதி இருக்கட்டும் சொல்றவன், உயர்வு தாழ்வு சரின்னு சொல்றவன், பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு தான் கிடக்கணும், அவங்க எல்லாம் படிச்சு அதிகாரத்துக்கு வரக்கூடாது, நாடு கெட்டு போயிடும் என்று சொல்லுகிறவன், இடஒதுக்கீடு கூடாது, அது என்ன படிச்சுட்டு அப்புறம் சர்டிபிகேட் வாங்குறீங்க, சாதி சர்டிபிகேட் வாங்குறீங்க அப்படின்னு கேட்கிறவன். சாதிங்கிறது இடஒதுக்கீடு வந்தது பிறகு வந்தது அல்ல, அது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. சில பேர் இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டால தான் சாதி வாழுதுங்கிறான். இது எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்க. சாதி இருப்பதால் தான் சமூக நீதி தேவைப்படுகிறது. சமூக நீதியை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் கம்யூனிட்டி சர்டிபிகேட் தேவைப்படுகிறது. 100 விழுக்காடு எல்லோரும் அதிகார வலிமை பெற்றுவிட்டால் சாதியும் உதிர்ந்து போகும், கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் தேவைப்படாது. அப்ப தானா கம்யூனிட்டி சர்டிபிகேட் தேவையில்லை என்ற நிலை வந்து, சமூக நீதி வந்த பிறகு, இடஒதுக்கீடு வந்த பிறகு சாதி வரவில்லை. சாதி பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. சாதி அடிப்படையில் அதிகாரம் ஓரிடத்தில் குவிந்திருக்கிறது. பெரும்பான்மை மக்கள் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். சாதி அடிப்படையில் ஒடுக்குமுறைகள், சுரண்டல் இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அதை உடைப்பதற்கு, மெல்ல மெல்ல உடைப்பதற்கு, மெதுவாக அதை சிதைப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அற்புதமாக அறிவாயுதத்தை உயர்த்தி பிடித்தார். இன்னைக்கு இந்த சமூக நீதி கோட்பாடு தான் தோழர்களே சனாதனத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சமூக நீதி கோட்பாடு தான் தோழர்களே திருமாவளவனை உருவாக்கி இருக்கிறது. இந்த சமூக நீதி கோட்பாடு தான் தோழர்களே திருமாவளவனை பேச வைக்கிறது. இந்த சமூக நீதி கோட்பாடு தான் தோழர்களே சனாதனத்தை தோலுரிக்கிறது. அவனுக்கு அதான் கஷ்டம். சோசியல் ஆர்டரே பாழா போச்சுங்கிறான், கலியுகன்றான், நாடு கெட்டு போச்சுங்கிறான். கோவணம் கட்டிக்கிட்டு இருந்தவன்லாம் இன்னைக்கு கோட்டைக்கு போறானேன்னுறான். ஆடு மாடு மேய்ச்சவன்லாம் நாட்டை ஆளணுங்கிறான், முதலமைச்சர் சொல்றானேன்னு வயிறு எரியுதவனுக்கு. ஏண்டா நீ நாட்டை ஆளும்போது நான் நாட்டை ஆளக்கூடாதா? நீ நாற்காலியில் உட்கார்ந்தால் மட்டும்தான் நாடு சிறப்பாக இருக்கு. நான் நாற்காலியில் உட்கார்ந்தால் பூகம்பம் வந்து விடுமா? நாடு அழிந்து விடுமா? நீ கையெழுத்து போட்டால் தான் சட்டமாகும், நான் கையெழுத்து போட்டால் சட்டமாகாதா? அவனுக்கு சோசியல் ஆர்டர் பாதிக்கப்பட்டுச்சு. அந்தந்த சாதி அங்கங்க இருக்கிற இடத்துல இருக்கணும். கோயில் இருக்கிறவன் கோயில் இருக்கணும், வெளியே நிற்கிறவன் வெளியே இருக்கணும். பூஜை செய்யறவன் பூஜை செய்யணும், திருநூறு வாங்கி பூசிக்கிறவன் பூசிக்கணும். மாட்டு புத்திரத்தை குடினாலும் குடிக்கணும்.
எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. இப்படித்தான் இருந்தது ஒரு காலத்தில். 8 வயசுல 10 வயசுல ஒரு பெண் திருமணம் செய்து விதவை ஆகிவிட்டால் 90 வயசு வரல மொட்டை அடிச்சுட்டு வெள்ளை புடவை கொடுத்துட்டு தான் உட்கார்ந்துருக்கணும். அவ கலர் புடவை கட்டக்கூடாது, முடி வளர்க்க கூடாது, கூந்தல் வைக்க கூடாது. இந்த சோசியல் ஆர்டர்லாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு வருகிறது. மாதவிடாய் வந்தா வெளியில தான் உட்காரணும். தனி தட்டு, தனி டம்ளர், தனி படுக்கை, தனி பாய். இன்னைக்கு நவீன உலகத்தில் அதான் மாறி போச்சு. மாதவிடாய் காலத்தில் போய் நாற்காலியில் உட்கார்ந்து ஆட்சி செய்யக்கூடிய அல்லது நீதிமன்றத்தில் உட்கார்ந்து நீதிபதியாக அமர்ந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த பெண்மணிக்கு எப்போது மாதவிடாய் என்று இன்றைக்கு யாராலும் சொல்ல முடியாது. சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சோசியல் ஆர்டர் பாதிக்கப்பட்டு விட்டது. இந்த சமூக ஒழுங்கு பாதிக்கப்பட்டு விட்டது. அதனால சங் பரிவார்களின் முக்கிய எதிரியாக அவன் எதை பார்க்கிறான் என்றால் சமூக நீதியை பார்க்கிறான். சமூக நீதி என்கிற இடஒதுக்கீடு இல்லை என்றால் இவர்கள் எல்லாம் ஒரு கட்டுக்கு வந்துருவாங்க, ஒரு வழிக்கு வந்துருவாங்க. அப்ப சமூக நீதியை ஒழிக்கணும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் சமூக நீதியையும் வெளிப்படையா எதிர்க்க முடியாது. அதற்காகத்தான் எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டு இருக்கிறான். அதற்காகத்தான் மதவெறியை தூண்டுறான். அதற்காகத்தான் முஸ்லீம் வெறுப்பை விதைக்கிறான். அதற்காகத்தான் கிறிஸ்தவ வெறுப்பை விதைக்கிறான். அதற்காகத்தான் புராண கதைகளை தூக்கி பிடிக்கிறான். அதற்காகத்தான் ஆண்ட பரம்பரை என்ற பெருமைகளை பேசுகிறான். அதற்காகத்தான் நீயா நானா என்று முட்டலை மோதலை தூண்டி விடுகிறான். நீ அரசியலை கற்றுக்கொள்ளக்கூடாது, கருத்தியலை புரிந்து கொள்ளக்கூடாது, சமூக நீதி என்கிற அடிப்படையில் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது, சமூக நீதிக்காக போராடக்கூடாது. எல்லாம் டைவர்ட் பண்றான், திசை திருப்புறான், மடைமாற்றம் செய்கிறான். இதுலயே கிடங்கு இப்படியே விவாதம் பண்ணிக்கிட்டு சோசியல் மீடியாவில் அசிங்கமா எழுதிக்கிட்டு நீ படிக்காத, வரலாறு தெரிந்து கொள்ளாதே. அப்பாவி பிள்ளைகள், பிஞ்சு குழந்தைகள் கையில செருப்பு கொடுத்து நடிகர் சூர்யா படத்தை போட்டு அடிக்கிறான். அந்த குழந்தை நெஞ்சில், பிஞ்சு நெஞ்சில் நஞ்சை ஊட்டுகிற இந்த செயல் நியாயமா? சூர்யாவுக்கு நான் வக்காலத்து வாங்கவில்லை, அது வேறு, அது எனக்கு தேவையில்லை. ஆனால் சூர்யா படத்தை செருப்பால் அடிக்கிற, துரைப்பத்தால் அடிக்கக்கூடிய ஒரு அரசியலை, ஒரு கருத்தியலை, ஒரு நடைமுறையை பிஞ்சு குழந்தைகளுக்கு யாருக்கு என்ன தெரியும்? இந்த சூர்யான்னா தெரியுமா? ஜெய்பீங்கிற படம் தெரியுமா? அதுல வந்த காட்சி தெரியுமா? அந்த அக்கடி கலசத்தை தெரியுமா? அந்த காலண்டர் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. நீ அடி, நான் வீடியோ எடுக்கிறேன், அதை எடுத்து நான் சோசியல் மீடியாவில் போடுறேன்னு ஒருத்தன் செய்யறான்னா இந்த சமூகத்தை எப்படி அவர்கள் வழிநடத்துகிறார்கள்? அந்த பிஞ்சு நெஞ்சில் எப்படி நஞ்சை விதைக்கிறார்கள்? சொந்த சமூகத்தையே பாழ்படுத்துகிற செயல் இல்லையா இது? அந்த சமூகம் இப்படி பாழாக கூடாது என்கிற கவலையிலிருந்து சொல்லுகிறேன். அந்த பிஞ்சு உள்ளங்கள் நஞ்சு பாயக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு சொல்லுகிறேன். அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது நமக்கும் இருக்கிறது. ஆகவே மோடி தலைமையிலான கும்பலின் முதல் எதிரி, முதல் பகை சமூக நீதி. சமூக நீதியை அழிக்க வேண்டுமானால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் செக்குலரிசம் பேசுது, மதசார்பின்மை பேசுது. அதனால்தான் இந்த நாட்டுக்கு இந்து ராஷ்டிரம் பேர் வைக்க முடியல. அப்ப அவனுக்கு யார் எதிரி? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் எதிரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் ஃப்ரெட்டர்னிட்டியை பேசுது, சகோதரத்துவத்தை பேசுகிறது. சகோதரத்துவம் கூடாது என்பது சங் பரிவாரின் கும்பல். நீ வேற சாதி, நான் வேற சாதி, நான் மேல் சாதி, நீ கீழ் சாதி. சகோதரத்துவத்தை பேசுகிற அரசியலமைப்பு சட்டம் தான் சங் பரிவார் கும்பலின் முதல் எதிரி. அது அரசியலமைப்பு சட்டம் தான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. அதை ஒழிக்க வேண்டும். அதனால் நேரடியாக சமூக நீதியை எதிர்க்க முடியாமல், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்க்க முடியாமல் அவர்கள் ஒரு நாடக அரசியல் நடத்துகிறார்கள். அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். சமூக நீதி எதிரின்னா அரசியலமைப்பு சட்டம் எதிரி, அரசியலமைப்பு சட்டம் எதிரின்னா அம்பேத்கர் தான் எதிரி. அப்ப சங் பரிவார்களின் முதல் எதிரி அம்பேத்கர். அம்பேத்கரை போல சமூக நீதி பேசிய தந்தை பெரியார். இந்தியாவில் சமூக நீதி பேசக்கூடிய மிக பெரும் பாதுகாவலர்கள், மாமனிதர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியாரும் தான். சங் பரிவார்களின் முதல் எதிரிகள் அம்பேத்கரும் பெரியாரும் தான். பெரியாரை அவர்களால் கொண்டாட முடியவில்லை,
அம்பேத்கரை அவர்கள் கொண்டாடுவதற்கு காரணம், அம்பேத்கர் பேசினா இந்தியா முழுவதும் 30 கோடி மக்கள் அம்பேத்கரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மார்ஜினல் செக்ஷனாக இருக்கிறார்கள். வெற்றியை ஒரு எட்ஜ், வின்னிங் எட்ஜில் இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அவன் ஓட்டு போட்டாதான் ஜெயிக்க முடியும். வின்னிங் எட்ஜ் அவங்க எதிர்க்க முடியாது, வெளிப்படையாக எதிர்க்க முடியாது. பெரியாரை எதிர்த்தா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பிரச்சனை இல்லை, அம்பேத்கரை எதிர்த்தா இந்தியா முழுவதும் பிரச்சனை. அதனால அம்பேத்கருக்கு ஜெயந்தி, அம்பேத்கருக்கு போய் பாடம் போடுவது, அம்பேத்கர் காலை தொட்டு வணங்குவது, இதுவெல்லாம் நாடக அரசியல். ஆனால் சங் பரிவார்களின் உண்மையான எதிரி அந்த மதத்தில் இருந்து பல லட்சம் பேரை வெளியேற்றி பௌத்தம் தழுவை செய்த மிக பெரும் வரலாற்று புரட்சியை செய்தவர், கலாச்சார புரட்சியை செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். உலகத்தில் எந்த ஒரு தலைவருக்கு பின்னாலும் லட்சக்கணக்கானவர்கள் ஒரே நாளில், இந்த நூற்றாண்டில் நமக்கு தெரிந்த வரலாற்றில் ஒரு மதத்தில் இருந்து வெளியேறிய நிகழ்வு நடந்தேறவில்லை. அது நாக்பூரில் 1956 அக்டோபர் திங்கள் 14ஆம் நாள் தான் நடந்தது. பெரிய பேரிடி, சங் பரிவார்களின் தலையில் விழுந்த பேரிடி புரட்சியாளர் அம்பேத்கர். சனாதனத்தின் உச்சந்தலையில் விழுந்த பேரிடி புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்ப தெரு தெருவா வந்து தலித் பிள்ளைகளின் கால்களை கழுவி பாத பூஜை செய்கிறார்கள். அத்தனையும் நாடகம். தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பதவி தருகிறார்கள். அத்தனையும் நாடகம். தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சரவையிலே இடம் தருகிறார்கள். அத்தனையும் நாடகம். தலித்துகளை மதம் மாற விடாமல் தடுப்பதும், தலித்துகளை காங்கிரசுக்கு ஓட்டு போட விடாமல் தடுப்பதும், இவர்களை அரவணைத்துக் கொண்டே இடஒதுக்கீட்டுக்கு எதிரான சவக்குழியை தோண்டுவதும் அவர்களின் செயல் திட்டங்களுள், மறைமுக செயல் திட்டங்களுள் ஒன்று. இந்த சூழ்நிலையில் தான் மீண்டும் ஒருமுறை பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய நிலை வந்து அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் அமைந்தால் இந்த தேசத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. எனவே 2024 பிஜேபியை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்கிற சமூக நீதி சமூகங்கள் ஒன்றிணைய வேண்டும். நான் கட்சிகளை சொல்லல, கட்சிகளும் அதற்குள்ளே அடங்கும், கட்சிகளும் அடங்கும். ஆனால் அதையும் தாண்டி விரிவுபடுத்தி சொல்லுகிறேன். இந்த ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்கிற எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ், இந்த சமூகங்கள் ஒருங்கிணைந்தால் மட்டுமே பிஜேபியை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க முடியும். உனக்கு சாதியோ மதமோ அடையாளம் அல்ல, சமூக நீதிதான் அடையாளம். இதை சொல்லுவதற்கான, உரத்து சொல்லுவதற்கான ஒரு பேர் இயக்கமாகத்தான் இந்த கருத்தரங்கை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி, நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நமக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.